இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் இறுதி நாளில் இருக்கின்றோம். இறைவன் இந்நாள் வரை நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். என்றும் வாழும் பரலோக பிதாவே, இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்து எங்களை காத்து வருந்திருக்கின்றீர். அதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த ஆண்டிலே எங்களுக்கு குழந்தை செல்வத்தையும் பலவிதமான தேவைகளையும் எங்களுக்கு நிறைவு செய்து தந்திருக்கின்றீர். அதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். திருமணம் ஆகாமல் இருந்த இன்றைய மகள் அவர்களுக்கு திருமணத்தை செய்து வைத்திருக்கின்றீர். அதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். கடன் தொல்லையிலிருந்து எங்களை விடுவித்திருக்கின்றீர். நோய்களிலிருந்து எங்களை குணப்படுத்தி இருக்கின்றீர். அதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கை முன்பை விட இப்பொழுது சிறப்பாக உம்மை நோக்கியதாக வழிநடத்தி எங்களை கொண்டு சென்றிருக்கின்றீர். இதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் வருகின்ற ஆண்டிலும் இன்னும் நாங்கள் அதிகமாக உம்மை நேசிக்கவும் உம்மை அன்பு செய்யவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள இந்த ஆண்டின் இறுதியில் எங்களுடைய விண்ணப்பங்களை கரத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடி எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய தலைப்பு என்னவென்றால், கடவுள் மனிதனை தேடி வந்தார். அழகான ஒரு கருத்து. ஏனென்றால் பொதுவாக மனிதர்கள் கடவுளை தேடுவார்கள். ஆதி காலத்திலே மலையில் தேடினார்கள். அதிசயங்கள் நிகழ்கின்ற பொழுது, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள் நடக்கின்ற பொழுது அதில் கடவுளை தேடினார்கள். அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவற்றிலெல்லாம் கடவுளை தேடினார்கள். உலகில் நல்லது செய்த மனிதர்களை கடவுளாக மாற்றினார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழல்களிலே கடவுள் மனிதனை தேடி மனித அவதாரம் எடுத்து மனித உருவெடுத்து இந்த உலகில் வந்தார் என்று சொல்லுவது விவிலியம். ஏனென்றால் கடவுள் தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்குள் அனுப்பி வைக்கின்றார். கடவுள் தன்னையே தாழ்த்தி இந்த உலகிற்குள் வருகின்றார். ஒளியான அவர் நமக்கு ஒளி கொடுப்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக, நாம் அன்பை சுவைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகிற்குள் வருகின்றார். அதுவும் இப்படி தன்னை தாழ்த்தி மனித உருவெடுத்து கடவுள் நிலையிலிருந்து மனித உருவுக்கு மாறி நம்மை போல் ஒருவராக, நம்மிடையே வாழக்கூடியவராக, நாம் உண்ணுகின்ற உணவை உண்பவராக, மனிதனை தொடுபவராக, தொட அனுமதிப்பவராக, இவ்வாறாக மனிதனோடு கலந்து வாழ்ந்து இன்றும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆக கடவுள் மனிதனை தேடி வந்தார் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதை அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலும் மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்மிலும் பலர் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை புரிந்து கொள்ள முற்படுவதும் இல்லை. நம்முடைய சிறிய அறிவை கொண்டு 1008 கேள்விகளை கேட்கின்றோம். கடவுளை பற்றிய புரிதல் எளிதாக ஏற்படுவதில்லை. நம்முடைய அறிவை கொண்டு கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய நம்பிக்கை ஞானத்தின் வழியாக தான் கடவுளை நாம் அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய நம்மிடம் இருக்கின்ற அறிவியல் ரீதியான அறிவு போதுமானதாக இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மையும் கூட. அதை இங்கே இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் கூட சான்று பகிர்கிறார். என்ன சொல்லுகின்றார்? எனக்கு அடுத்து வருபவர் உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன். பாருங்கள், தன்னையே தாழ்த்தி வர இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதாவது இயேசுதான் அனைத்திற்குமானவர், அனைவருக்குமானவர், அவர் ஒருவர்தான் மீட்பர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கின்றேனோ அதுபோன்று நீங்களும் புரிந்து கொண்டு அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்கு அந்த ஒரு வார்த்தையை அவர் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் இயேசு நம்மை தொடுகின்றார், தொட்டு கொண்டிருக்கின்றார். எதன் வழியாக? நற்கருணையின் வழியாக. ஆனால் எத்தனை பேர் நம்மில் உண்மையிலேயே இயேசுவின் தொடுதலை உணர்கிறோம்? நாம் பாவிகள் தான். நம்முடைய எண்ணங்கள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சமூக ஊடகங்களினால், பொய் பரப்புரையினால் நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உண்மை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றோம். நற்கருணை வாங்கிவிட்டு உண்மையில் இயேசு இருக்கிறாரா என்ற அவநம்பிக்கையில் வாழுகின்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள இன்றைய வாசகம் நமக்கு அறைகூவல் விடுகின்றது. சிந்திப்போம். நான் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ வேண்டும்? இயேசுவை உள்வாங்கி வாழக்கூடிய மனிதனாக வாழ
வரம் வேண்டி இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.